ஃபர்ஸ்ட் இதுல ஃப்ரீக்வென்சியா கேட்குற கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுல ஏன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது அப்படின்னு கேட்பாங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம்? இந்த OH தூக்கவே முடியாது, அதுக்கு பதிலாக பென்சீன் ரிங்ல எல்லா பொசிஷன்ல இருக்குல்ல அந்த ஹைட்ரஜனை தூக்கலாம். ஆனா அந்த OH மட்டும் தூக்கக்கூடாது. OH தூக்குறதுக்கு பேரு OH மைனஸ் தூக்கிட்டு வேற எதையாவது கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏன்னா OH மைனஸ் தூக்கணும்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடத்தணும். இங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா why nucleophilic substitution will not be there in phenol, why no nucleophilic substitution அப்படிங்கிற மாதிரி இங்க எழுதிக்கோங்க. ஏன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்மா கொஸ்டின்ல இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க, பிளாங்கா பேஜ் விட்டுருவாங்க. அப்ப நம்ம சொல்லணும் என்னன்னா இந்த ஓல OH தூக்கணும் அப்படிதானே? இப்போ OH தூக்க முடியுதான்னு பார்க்கலாம். O மேல எப்பயுமே என்னன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்பா. அதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ண போறேன்னா அது மட்டும் சும்மா இருக்காது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா அல்கைல இருந்து ஈஸியா OH தூக்கிட்டு CLO BRO போட்டுருவீங்க, பார்த்தோம்ல. அதை இந்த இங்க பாத்தீங்களா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எத்தனால்ல பார்த்தோம்ல. எத்தனால்ல என்ன பண்ணோம்? OH தூக்கணும் டக்கு டக்குன்னு என்ன தேவையோ அதை CL போட்டோம், அடுத்து BR போட்டோம், தேவையானதை போட்டுக்கிட்டோம் உள்ள இல்லையா, OH தூக்கிட்டு. ஆனா இதே மாதிரி நீங்க எங்கேயும் செய்யலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் ரீசன் கேக்குறாங்க. என்னன்னா இந்த ஆக்சிஜன் மேல மொத்தம் 2 இருக்கும்பா, அதுல 1 மட்டும் தான் நான் இங்க காட்டுறேன். இந்த ஒரு லோன் பேர் என்ன செய்யும்னா ஒரு புது பாண்டை இங்க உருவாக்கும். இதுக்கு பேரு ரெசனன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புது பாண்டை இங்க உருவாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துரும். டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த O மேல இந்த O இப்ப கொடுத்துருக்கு இல்லையா, அதனால இங்க பிளஸ் சார்ஜ் ஆயிரும். ரைட்டா? பாருங்க பென்சீன் ரிங்ல நான் இந்த பக்கம் கூடி தான் டபுள் பாண்ட் போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பென்சீன் ரிங்ல இந்த இங்க போடுவாங்க. பென்சீன் ரிங்கை போட்டுட்டு பேக் சைடு போட்டு ஐயோ எனக்கு ரெசனன்ஸ் வரலையே, எனக்கு சரியா எழுத தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பேக் சைடுல போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி போட வேண்டாம், இப்படி எழுதி பழகிக்கோங்க. ரைட் சைடுல இப்படி போட்டுக்கலாம்ப்பா. ஆனா பின்னாடி ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நல்லா வெல்வர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பழகிக்கிடலாம். சரியா? சரி, இப்ப பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லோன் பேரை இங்க கொடுத்து புது பாண்டை உருவாக்கியிருக்கோம். அதனால இந்த எலக்ட்ரான் டிஸ்டர்ப் ஆகி இந்த முக்குல போய் நின்னுக்கிடும். உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி நான் அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றேன்டா. ஓகே, இப்ப இங்க போய் நின்னுக்கிடுதா, இது இங்க வந்துட்டு திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இது இங்க போய் நின்னுக்கிடும். அப்போ இப்ப பாருங்க அடுத்த கேஸ்ல என்ன ஆயிருது அப்படின்னு பாருங்க. இந்த பொசிஷன்ல டபுள் பாண்ட் வந்துரும். மத்த எதுவும் அஃபெக்ட் ஆகாது. மத்த எல்லாத்தையும் அப்படியே ஒரே மாதிரி போட்டுருங்க. மத்த எதுவுமே அஃபெக்ட் ஆகல. என்ன இந்த மைனஸ் போய் இங்க நின்னுக்கிடுச்சு, இந்த எலக்ட்ரான் போய் இங்க மைனஸா நின்னுக்கிடுச்சு. அடுத்த கேஸ்ல பாருங்க. அடுத்த இதே மாதிரி தான் சேம் திங். இந்த மைனஸ் போய் இங்க எலக்ட்ரானா போய் இங்க பாண்ட் உருவாக்கிடும். இங்க இருக்கிற பாண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. இங்க இருக்கிற O பிளஸ் H எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா இது மட்டும் போய் இந்த எட்ஜ்ல இந்த கார்னர்ல நின்னுக்கிடும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த கார்னர்ல அடிக்கிறது மறுபடியும் ஒரு இங்க டொனேட் பண்ணி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே லோன் பேர் போய் ஆக்சிஜன் மேல உட்காந்துக்கிடும். இதுக்கு பேரு ரெசனன்ஸ். இது எழுதாம நம்ம பாஸ் பண்ணவே முடியாது. சரியா? இது கன்ஃபார்மா வேணும். இப்ப O மேல பிளஸ் சார்ஜ் இருக்காது, ஏன்னா மறுபடியும் இந்த எலக்ட்ரான் வந்துருது. இங்க கவனிச்சுக்கோங்க நல்லா. இந்த பொசிஷன்ல இதுல எந்தெந்த பொசிஷன்லலாம் மைனஸ் சார்ஜ் இருக்குங்கிறத நோட் பண்ணுங்க. எந்தெந்த பொசிஷன்லாம் இருக்கு? இந்த கார்னர்ல இருக்கு, அடுத்து இந்த கார்னர்ல இருக்கு, அடுத்து இங்க இருக்கு. கரெக்டா? ரைட். அப்போ இந்த பொசிஷன், இந்த பொசிஷன், இந்த பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஆர்த்தோ பேரா. இதுவும் ஆர்த்தோ தான். பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு ஆர்த்தோ. ஒன்னை விட்டு தள்ளி இருக்குல்ல இந்த பொசிஷன் பேரு மெட்டா, இந்த பொசிஷன் பேரு பேரா. இப்ப நீங்க சொல்லுங்க மைனஸ் சார்ஜ் எந்தெந்த பொசிஷன்ல தான் இருந்தது? மெட்டால இருந்ததா, இல்ல பேரால இருந்ததா, இல்ல ஆர்த்தோல இருந்ததா? இங்க பாருங்க, OHக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனுக்கு பேரு ஆர்த்தோ. ரெண்டு பக்கமும் OO போட்டிருக்கேன்னா அந்த கார்பனுக்கு பேரு ஆர்த்தோ கார்பன். அடுத்து ஒன்னு விட்டு தள்ளி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கார்பனுக்கு பேரு மெட்டா. கீழ லாஸ்டா தனியா இருக்குது பேரா. ரைட். இப்ப ஆப்போசிட்ல இருக்குது பேரா. ஆர்த்தோ. செகண்ட் வந்து பேரா, லாஸ்ட்தும் ஆர்த்தோ. அப்ப ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல மட்டும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா சொல்றேன். ஆனா இந்த நோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு என்னன்னா இந்த ஏன் வந்து இந்த OH ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா OHக்கு டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துருது. இங்க பாத்தீங்களா, இதை ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல மென்ஷன் பண்ணி நீங்க டபுள் பாண்ட் கேரக்டர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டபுள் பாண்ட் கேரக்டர் டியூ டு ரெசனன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு வார்த்தை எழுதிட்டீங்கன்னா போதும், 4 மார்க்ஸுக்கு தகுந்தாப்புல இந்த கொஸ்டின் வரும். டியூ டு ரெசனன்ஸ். சரியா? இப்ப எலக்ட்ரோஃபைல் மேல என்ன சார்ஜ் இருக்கும்?
எலக்ட்ரோஃபைல் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த எலக்ட்ரோஃபைலை தூக்கி இந்த ஃபீனாலுக்குள்ள போட்டீங்கன்னா அது எங்க இருக்கிற ஹைட்ரஜனை வெளியே தூக்கிட்டு போகும். ஏன்னா எலக்ட்ரோஃபைல் கொடுத்தாலே H+ ரிமூவ் போகும். ஆமா, எந்த ஹைட்ரஜனை வெளியே எடுத்துரும், வெளியே தள்ளி விட்டுரும். ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா என்ன அர்த்தம், பென்சீன் ரிங்ல இருக்கிற H+ வெளியே தூக்கிட்டு அந்த எலக்ட்ரோஃபைல் அந்த பொசிஷன்ல வந்து உட்காந்துக்கிடும். அப்படிதானே? இப்ப நம்ம பார்த்தோம்லப்பா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பென்சீன்ல கூட. இப்ப இந்த இதுல OH இருக்கிற பொசிஷனை தூக்க முடியாதுன்னு இப்ப ரீசன் கொடுத்துட்டோம். மத்த பொசிஷன்ல எல்லாம் H இருக்கு. இப்ப இதுல இருக்கிற எந்த ஹைட்ரஜனை ஒரு எலக்ட்ரோஃபைலால ஈஸியா தூக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் டபுள் பாண்ட் இருக்கு. சோ இல்ல, டபுள் பாண்ட் இருக்கறத விடுங்க, மைனஸ் எலக்ட்ரோஃபைல் மேல என்ன சார்ஜ் இருக்கு? எலக்ட்ரோஃபைல் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப அது இதுல இருக்க எந்த ஹைட்ரஜன் தூக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் எந்த இடத்துல தங்குச்சு? இப்ப நம்ம பார்த்தோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நார்மலா எங்க தங்குச்சு? OH ஓட இருக்கு. OH ஓட இல்ல, எங்க இருக்கு? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல இருக்குப்பா. அப்ப என்ன செய்யும்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனை தான் தூக்க பார்க்கும். ஏன்னா அங்கதானே நெகட்டிவ் சார்ஜ், அதான் அந்த பாசிட்டிவ் சார்ஜை பிடிச்சு இழுக்கும். ஆமா, சோ அப்ப அது ஈதர் ஆர் எடுத்துருமா, இல்லனா ஆர்த்தோ மட்டும் தான் பேரா மட்டும் தான் எடுக்குமா? ஆர்த்தோவையும் எடுக்கலாம், பேராவே எடுக்கலாம். ஆனா ஆர்த்தோவை எடுக்க உள்ள வரும்போது இந்த குரூப் இடிக்கும். இந்த குரூப் ஆல்ரெடி உள்ள உட்கார்ந்துருக்குல்ல, இந்த குரூப் இடிக்கும். அப்படி இடிக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு ஒண்ணு உருவாகும். அதனால என்ன செய்யும்னா பேரா பொசிஷன்ல இருக்கிறது தான் அதிகமா தூக்கும். பேரால நெகட்டிவும் இருக்கு, தொல்லையும் இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல வந்து இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு சொல்றேன். இதுல என்னன்னா ஒய் ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன், ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல மட்டும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஆர்த்தோவும் கொஞ்சம் கிடைக்கும், ஆனா பேரா அளவு கிடைக்காது. ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல மட்டும் ஏன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிடணும், சரியா? ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல மட்டும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அகைன் இதே தான், ரெசனன்ஸ் தான் போட போறீங்க. ரெசனன்ஸ்க்கு என்ன பண்ண போறீங்க, மறுபடியும் அதே எடுங்க. ஓ மேல எத்தனை லோன் பேர் இருக்குன்னு சொன்னேன்? ஒரு லோன் பேர் இல்ல, 2 லோன் பேர் இருக்கும். ஆனா அதுல ஒன்னு தான் இன்வால்வ் ஆக போகுது. சோ ஒன்னு தான் இன்வால்வ் ஆக போகுது. லோன் பேர்னா 2 எலக்ட்ரான் பா, அதான் 2 டாட். ஓகே, அப்ப நம்ம ஒன்னு தான் இன்வால்வ் ஆக போகுதுனா ஒண்ணே சொல்லிரலாமே. ஆமா, ஒன்னு தான். அப்படி சொல்ல கூடாது. ஓ மேல 2 லோன் பேர் இருக்கு, ஆனா அதுல ஒன்னு தான் சூஸ் பண்ண போறேன். ஏன்னா क्वेश्चन வந்து உங்களுக்கு ஓ மேல எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கேட்பாங்க ஏஎஸ் லெவல்ல. ஓகே, சோ அப்ப என்னன்னா 2 லோன் பேர் இருக்கு, ஆனா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது ஒரு லோன் பேர் தான், சரியா? ரைட். இப்போ என்ன பண்றேன், அதை தூக்கி டபுள் பாண்டா மாத்திரேன். மேல பண்ண அதே ரியாக்ஷனை திருப்பி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். OH கொடுத்துட்டதுனால இங்க பிளஸ், இங்க அப்படியே இருக்கும், எலக்ட்ரான் இங்க அப்படியே இருக்கும். ஆனா இது மட்டும் என்ன ஆயிரும், இங்க வந்து இந்த கார்னர்ல மைனஸ் சார்ஜா நிக்கும். அடுத்தது என்ன ஆகும்னா, இந்த மைனஸ் சார்ஜ் இங்க போயிடும். இது இங்க போனதுனால இது இங்க வந்து நின்னுக்கிடும். அப்படி போயிருச்சுன்னா பேரா பொசிஷன்ல போய் இப்படி நின்னுக்கிடும். இப்ப இந்த 2 இடத்துல டபுள் பாண்டு OH, இங்க பிளஸ் சார்ஜ், ரைட்? இப்ப மறுபடியும் என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும், அடுத்து இது இங்க போயிடும். இது இங்க போயிருச்சுன்னா இப்ப நம்மளுக்கு வரப்போறது மைனஸ் சார்ஜ் இங்க வந்து நின்னுக்கிடும். அடுத்தது டபுள் பாண்டு ஓல H. அடுத்து மறுபடியும் என்னன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துருது, இது இங்க போயிருது. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, மறுபடியும் ஃபீனால் வந்து ஒரிஜினல் லெவலுக்கு வந்துட போகுது. ஒரிஜினல் லெவலுக்குன்னா ஆப்போசிட்ல இருங்க, நான் இப்ப சொல்றேன். அந்த டபுள் பாண்டை கரெக்டா போடணும். என்னன்னா இதை போட்டுக்கிறேன், அதுல போட்டுட்டு இங்க வச்சுட்டேன். அடுத்து இங்க, இங்க அடுத்து ஓல ஒரு அந்த ஓல இருக்கிற பாண்டு அப்படியே போயிடும், பிளஸ் சார்ஜ் சரியாயிடும். அவ்வளவுதான்ப்பா. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு.